गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलम्। राम राम, வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி, இப்போ சம்மர் வெக்கேஷன்ங்கிறதுனால குழந்தைகள் எல்லாருமே நமக்கு லீவ்ல ஆத்துல இருப்பா. ஸோ அவளுக்கு நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸ் அடிக்கடி பண்ணுவோம், ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டுனே இருப்பா. ஸோ அதுக்காக இன்னைக்கு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அது என்ன பண்ண போகிறோம்னா, பாசிப்பருப்பு வச்சு சூப்பராக ஒரு போண்டா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய கப்பால் ஒரு கப்பு பாசிப்பருப்பு, அதில் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நான் ஒரு 2 hours நல்லா ஊற வச்சு எடுத்து. இப்போது இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7-8 சிகப்பு மிளகா போட்டுருக்கேன். உங்களோட காரம் எவ்வளோ வேணுமோ பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இதை தண்ணியை வடிய வச்சுட்டு நல்லா கெட்டியமாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த ஊற வச்ச பருப்பை நம்ம இந்த மாதிரி கெட்டியமாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. மிளகா வத்தல் போட்டு இதில் தேங்காய் நான் இந்த மாதிரி பல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். அதை சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா மொறுன்னு வரதுக்காக சேர்த்துக்கிறேன். மொறுன்னு வரதுக்காகவும் கெட்டியமாக வரதுக்காகவும் கெட்டிப்படுறதுக்காகவும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, நல்லா கலர் கொடுக்கறதுக்கு மஞ்சள் பொடி. அதுக்கப்புறம் பெருங்காயம் வாசனைக்கு. இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்பொழுது பெருங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் காயிற அந்த கேப்பில் நம்ம எல்லாத்தையும் கலந்துன்னு வந்துடலாம். ஸோ எண்ணெய் காய வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான சால்ட், நம்ம உப்பு அதில் போட்டு அரைக்கலை. ஸோ சால்ட்டை பார்த்துன்னு போட்டுக்கணும். இப்போ முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம போட்ட இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுண்டாச்சு. இப்போது இந்த தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுண்டாச்சு. இப்போ தண்ணியில் கையை நினச்சின்ட்டு எண்ணெய் சூடாகிட்டான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக போட்டு பார்க்குறேன். சூடாகிடுது. இப்போது இது அப்படியே போண்டாவாக நம்ம உருட்டி போட போகிறோம். உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணுன்னா கூட குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். நான் இந்த சைஸில் போடுறேன். ஸ்பூனில் வேணா கூட நீங்கள் ஸ்பூனில் போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் குட்டி குட்டியாக பிடிக்கும்னா. நான் இதை போண்டா மாதிரி போடுறதுனால கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே போடுறேன். ஸோ எண்ணெயை சிம்மில் வச்சுட்டு அப்படியே போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பணும். இப்போ திருப்பினோம்னா வெந்திருக்காது. ஸோ சிம்மில் வச்சுட்டோன்னா தான் உள்ளேயும் நல்லா வேகும். ஸோ அழகாக இந்த மாதிரி உருட்டி உருட்டி போட்டுக்க வேண்டியதான். வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நான் இதை திருப்பிக்கணும். இது நல்லா ஒரு பக்கம் வெந்திருக்கு. இப்போ அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேகிற மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. நம்ம இதை அப்படியே எடுத்துன்ற வேண்டியதான். அழகாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா மொறுன்னு, வெளியில் மொறுன்னும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இப்போது அப்படியே எடுத்துட்டுலாம். சூப்பரான பாசிப்பருப்பு போண்டா டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் ஒரு 1 to 1.5 hour நம்ம இந்த பாசிப்பருப்பும் ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சிட்டு உருட்டி போட்டோம்னா சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. நல்ல ஒரு காஃபி டீயோடு நம்ம இதை கெஸ்ட்டு யாராவது வந்தாலும் கொடுக்கலாம். இப்போ சம்மர் வெக்கேஷனில் குழந்தைகள் எல்லாருமே ஆற்றுல இருக்கிறதுனால அவளுக்கும் பண்ணி கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஒரு ஸ்நாக்ஸு. எண்ணெய்லாம் அதிகமாக குடிக்கல. ஸோ எல்லாருமே நான் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் இந்த பாசிப்பருப்பு போண்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பல்லாக தேங்காய் போட்டிருக்கிறதுனால க்ரன்ச்சியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இஞ்சி வேணும்னா கூட நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ எல்லாருமே மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். திரும்ப ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.